ஸ்பெஷல் ஊறுகாய் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் கெடாது. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது ஒன்று மட்டும் இருந்தால் டிஃபன் சாப்பாடு எதுக்குமே கவலை இல்லை. அது என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம பிரண்டை ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போதான் நம்மளுக்கு நமைச்சல் எதுவும் இருக்காது. இலையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு பிரண்டையில் இந்த மாதிரி நார் மாதிரி வரும், இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மெலிசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாக இருக்கிறதெல்லாம் சைடில் இந்த அரும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கத்தி வச்சு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதை தண்ணியில் அலசி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊறுகாயோட டேஸ்ட்டுக்கு அடுத்த காரணம்னு பார்த்தீங்கன்னா பூண்டை வந்து நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 3 பங்கு பிரண்டைக்கு 1 பங்கு க்ளீன் பண்ண பூண்டு, 1 பங்கு புளி, அந்த மாதிரி 3 எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும், கருகாம. இந்த மாதிரி வரப்போ தான் ஊறுகாய் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்மியான அளவுன்றதுனால நம்ம உரலில் வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி இடித்து எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக இருந்தால் மிக்சி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும். நம்ம நார்மலாக பூண்டு ஊறுகாய் செய்வோம், ஆனால் இந்த மாதிரி பூண்டும் பிரண்டையும் சேர்த்து நீங்கள் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஊறுகாவாக வரும். இப்போ க்ளீன் பண்ண பிரண்டையும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பூண்டு நல்லா பாதி வதங்கினதுக்கு அப்புறமா பிரண்டை சேர்த்துக்கோங்க. பிரண்டை வந்து நம்மளுக்கு ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். அந்த கலர் வந்து இப்போ க்ரீனிஷாக இருக்கிறது நல்லா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வரணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவு டேஸ்ட் நல்லா இருக்கும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் உப்பு காரம் அதிகம், உடம்புக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சேர்த்த பூண்டு பிரண்டை இது எல்லாமே வந்து உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பிரண்டையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. பூண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 80 to 90% நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை வந்து நல்லா அப்படியே உதுத்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. நீங்கள் ஊறுகாய் செய்கிறப்ப எப்போவுமே லிக்விட் இல்லாமல் இந்த மாதிரி வதக்கி செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமையும் இருக்கும். இப்போ அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்குறப்ப கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி முடிச்சோடனே அந்த ஆயில் எதுவும் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இடித்த பொடியும் ரெடியாக இருக்குது, நம்ம வதக்கி வச்சதும் ரெடியாக இருக்குது. மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் ஒரு சுற்றி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஊறுகாய் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்களே விட மாட்டீங்க. அந்த அளவு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதே பேனில் எண்ணெய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு போதும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரண்டை பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சமாக மட்டும் அலசி சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. நல்லா எண்ணெயோட கலந்து வரணும். இந்த நேரத்தில் ஊறுகாய்க்கு கொஞ்சமாக உப்பு, 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம லிக்விடாக எதுவுமே சேர்க்காதனால நம்மளுக்கு சீக்கிரம் வதங்கி ஊறுகாய் அருமையாக டக்குன்னு ரெடி ஆகிடும். நம்ம 4 நாள் 5 நாள் ஊற வச்சு பண்ணாமல் நினச்சப்ப டக்குன்னு செய்யலாம். இந்த ஊறுகாய் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு ஈஸியாகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெந்தயம் கடுகு பொடியை வந்து மேலே தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைப்பட்டா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி வேண்டான்னா அதே எண்ணெயோட விட்டுடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சுருண்டு நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. அருமையான பூண்டு பிரண்டை ஊறுகாய் சூப்பராக ரெடி. ஆயில் எல்லாம் பிரிஞ்சு பார்க்குறப்பயே நல்லா சாப்பிடணும் போல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியானதை கொடுத்தோன்னா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்மளுக்கு ரைஸுக்கு டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ.